கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்கிறவர், நம்முடைய ஜபங்களுக்கெல்லாம் பதில் தருகிறவராக இருக்கிறார். நாம் பல நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கலாம், பல மாதங்களாக ஜெபித்து கொண்டிருக்கலாம், ஏன் சில வேளைகளிலே பல வருடங்களாக கூட ஜெபித்து கொண்டிருக்கலாம். நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒரு நாளும் வீண் போகாது. நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் தேவனாகிய கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். வேத புத்தகத்திலே வாசித்து பாருங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சாலமோன் இப்படியாய் ஜெபிக்கிறார். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது, கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்றென்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்கள், நம்முடைய பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிற ஜபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டது. தீர்க்கதரிசிகளுடைய ஜபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டது. ராஜாக்கள் ஜெபித்தார்கள். தாவீது ராஜா ஜெபித்தார், சாலமோன் ராஜா ஜெபித்தார். இப்படியாக ஜெபித்த ஒவ்வொரு ராஜாக்களுடைய ஜபங்களையும் தேவன் கேட்டார். எனவே உங்களுடைய ஜபங்களுக்கெல்லாம் நிச்சயமாக பதில் வரும். ஏனென்றால் நம்முடைய தேவன் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் உங்களோடும் என்னோடு கூட இருக்கிறபடினாலே நாம் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ எல்லாவற்றுக்கும் தேவன் அதற்கெல்லாம் பதில் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அவர்களுடைய ஜபம் கேட்கப்பட்டது. அவர்களுடைய ஜபத்திற்கான பதிலை தேவன் கொடுத்தார். அவர்கள் கூடியிருந்த சிறைச்சாலையின் கதவுகளெல்லாம் அசையும்படி தேவன் செய்தார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர். நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் வல்லமையுள்ளது. நாம் ஜெபிக்கிற ஜெபம் வல்லமையுள்ளதாக இருக்கிறபடினாலே வல்லமையுள்ள தேவன் ஜெபத்திற்கு வல்லமையான பதிலை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஜபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அசைவுகளை உண்டாக்குகிறதாக இருக்கிறது. ஜபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறதாக இருக்கிறது. பாருங்கள், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இங்கே எலியா என்கிற தேவனுடைய மனுஷன், எலியா என்கிற தேவனுடைய தாசர், கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்போது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விரவுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால்களில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம். எலியா கருத்தாய் ஜெபிக்கிறார். எலியா வல்லமையோடு கூட ஜெபிக்கிறார். எலியாவின் வல்லமையான ஜெபத்திற்கு தேவன் வல்லமையாக பதில் அளிக்கிறார். பாருங்கள், இதோ நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் வல்லமையாய் பதில் அளிப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? வல்லமையுள்ள தேவன் வல்லமையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக அவர் செய்வார். நம் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறபடியினாலே வல்லமையான காரியங்களை செய்வார். அன்றைக்கு எலியா ஜெபித்த போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. ஆமேன், சோத்திரம். பவுலும் சீலாவும் ஜெபித்த போது சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் அசைவுண்டது. ஆமேன், சோத்திரம். சாலமோன் ஜெபித்த போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து சர்வான தகன பலிகள் எல்லாம் பட்சித்து போட்டது. நம் தேவன் வல்லமையுள்ளவர். ஜபத்தை வல்லமையோடு கூட ஜபத்திற்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, பிள்ளை பாக்கியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஜபங்களை தேவன் கேட்பார். ஆமீன். திருமண காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஜபங்கள் எல்லாம் தேவன் கேட்டு நிச்சயமாக உங்களுக்கு பதிலளிப்பார். வேலை வாய்ப்புகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வேலை வாய்ப்புகளுக்காக ஜெபித்து சோர்ந்து போய் காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வேலை வாய்ப்புகளுக்கான ஜபத்தை நிச்சயமாய் தேவன் கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இவ்விதமாய் ஒரு ஊழியர் சொன்னார், நான் சாகலாம், ஆனால் நான் தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுத்திருக்கிற ஜபம் ஒரு நாளும் சாகாது என்பதாக அவர் சொன்னார். ஆமீன். நான் மரித்து போனாலும் நான் தேவ சமூகத்தில் ஏறெடுத்திருக்கிற ஒவ்வொரு ஜபமும் சாகாது. தேவ சன்னிதானத்தில் போய் என் ஜபம் எட்டும். தேவ சன்னிதானத்தில் போய் என் ஜபம் அசைவை கொண்டு வரும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நாம் ஜெபிக்கிற ஜபத்திற்கு எல்லாம் கர்த்தர் பதிலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார்.
ஆமீன். திருமண காரியத்துக்காக ஜெபிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்ல ஒரு திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. வேலை வாய்ப்புகளுக்காக ஜெபிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பாராக. வீடு கட்ட வேண்டுமே என்று பிரயாசப்படுகிற உங்களுடைய ஜபத்தை தேவன் கேட்பாராக. வீடு கட்ட வேண்டும் என்று பிரயாசப்படுகிற உங்களுடைய வீட்டை கர்த்தர் கட்டி கொடுப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு இடம் வாங்க வேண்டும், ஒரு வாகனம் வாங்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிற உங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்தை வாங்கவும், சொந்தமான வாகனத்தை வாங்கி கொடுக்கவும் தேவன் உங்களுக்கு கிருபை தருவாராக. உங்கள் ஜபம் கேட்கப்படும் இயேசுவின் நாமத்தில். வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிறேன் சகோதரனே. ஐயோ, நான் அப்ராட் வேலைக்கு போகணும், நான் USA போகணும், UK போகணும், இப்படியாக நான் கனடா தேசத்திற்கு போகணும், இப்படியாக வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற, வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற உங்கள் ஜபத்தை தேவன் கேட்பாராக. அல்லேலூயா. பொருத்தனையோடு ஜெபிக்கிற சகோதரியே, பொருத்தனையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற சகோதரனே, உங்கள் ஜபத்தை கேட்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கான வழிகளை தேவன் திறந்து கொடுப்பாராக. நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னுமே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிற பரமபிதா உங்களுக்கு அந்த வெளிநாட்டு வேலைக்கான வாசல்களை, வழிகளை நிச்சயம் திறந்து கொடுப்பாராக. அல்லேலூயா. தொழில் தொடங்க வேண்டுமே என்று சொல்லி, ஐயோ, நான் ஒரு நல்ல ஒரு தொழிலை தொடங்கி நான் பிசினஸ்ல சாதிக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரனே, உங்களுடைய தொழிலில் நீங்கள் சாதிக்கும்படி தேவன் கிருபை தருவாராக. உங்களுடைய தொழிலில் நீங்கள் சாதிக்கும்படி தேவன் உங்கள் தொழிலை விருத்தி அடைய செய்து உங்கள் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமீன். சரீர சுகத்திற்காக, பலனுக்காக, ஆரோக்கியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் சரீரத்தில் நல்ல சுகத்தை தேவன் கொடுப்பாராக. சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனத்தை தேவன் நீக்கி போடுவாராக. கர்த்தர் நல்ல சரீர சுகத்தை உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பாராக. சுகம் கொடுக்கிற கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல சரீர சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய எல்லா பலவீனத்தை தேவன் நீக்கி போட வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். நம் தேவன் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். என் சகோதரனே, உங்கள் ஜபம் கேட்கப்பட்டிருக்கிறது. என் சகோதரனே, உங்கள் ஜபம் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். உன் ஜபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து எட்டி இருக்கிறது என்பதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நெடுநாளாய் ஜெபித்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷனுடைய ஜபத்தை தேவன் கேட்டார். அல்லேலூயா. சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எலிசபெத்துக்கு ஒரு குமாரன் பெற்றுக்கொள்வார் என்று தேவதூதர்கள் வந்து சொன்னார்கள். இதோ உங்கள் ஜபம் கேட்கப்பட்டது. இதோ உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எதற்காகெல்லாம் நீங்கள் பல மணி நேரங்கள், பல நாட்கள், பல மாதங்கள், பல ஆண்டுகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, உங்கள் ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அசைவை உண்டாக்குகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அசைவுகளை ஏற்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாம் என்னோடு கூட இணைந்து ஜெபிங்க. ஓ, மகிமை மகிமை மகிமை. எங்க ஜபத்தை கேட்கிற தேவன் ஆண்டவரே, ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். ஜபத்தை ஒரு நாளும் தள்ளிவிட மாட்டீங்க. எங்க ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீங்க. அப்பா, தேவ பிள்ளைகள் அநேக காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. அநேக நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, அவங்க எதுக்காகலாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ, அப்பா, நீங்கள் அந்த ஜபத்திற்கெல்லாம் பதில் கொடுக்க முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை செய்கிற கர்த்தாவே, எத்தனையோ பேருடைய ஜபங்கள் எல்லாம் வேதத்தில் நீங்கள் கேட்டிருக்கிறீங்களப்பா. ஜபத்தை கேட்ட அற்புதம் நடக்கும். ஜபத்தை கேட்ட அதிசயம் நடக்கும். என் ஜபமெல்லாம் வீணாக போகலை. என் ஜபமெல்லாம் வீணாக போகாது. நாங்கள் ஜெபித்திருக்கிற ஒவ்வொரு ஜபமும் வீணாக போகாது. எங்கள் ஜபத்திற்கு நிச்சயமாய் பதில் வரும். எங்கள் ஜபத்திற்கு நிச்சயமாய் என் தேவன் பதிலை அனுப்புவார். இதோ இந்த வேளையில் கூட ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் பரலோகத்தின் கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருடைய ஜபமும் கேட்கப்படுவதாக. வழிகள், வாசல்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்பட்டிருக்கிற வழிகள் திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படுவதாக. எப்பத்தாண்டு சொல்லுகிறேன், எல்லா வழிகளும் திறக்கப்படுவதாக. ஜபத்திற்கு கர்த்தர் பதிலை அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா விதமான ஜபத்திற்கும் பதிலை அனுப்புவீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய ஜபத்தை கேட்டீரப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறீரே. ஆமாண்டவரே, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்பா, எங்களை கைவிடாதீங்கப்பா. நீங்க எங்க ஜபத்தை கேட்கலன்னா வேற யார் ஆண்டவர் எங்க ஜபத்தை கேட்க முடியும்? நீங்க தான் எங்களுடைய தேவன். நீங்க தான் எங்களுடைய ஆண்டவர். நீங்கள் தான் எங்களுடைய ரட்சகர். ரட்சகராகிய தேவன் ஒவ்வொருடைய ஜபத்திற்கும் ஒரு அசைவை உண்டாக்க முடியாது. ஒவ்வொரு ஜபத்திற்கும் நீர் வல்லமையான காரியத்தை செய்ய முடியாது. ஒவ்வொரு ஜபத்திற்கும் நீர் மகிமையான காரியத்தை செய்ய முடியாது. ஜெபிக்கிறாண்டவரே, அசைவு உண்டாகட்டும். ஜபத்திற்கான அசைவை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பீராக. அசைவு உண்டாகிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஜபங்களுக்கெல்லாம் நீர் பதில் கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். என் சகோதரன், என் சகோதரி, என் தாய், என் தகப்பன்மார், ஆண்டவரே, தம்பி, தங்கச்சி, இவங்கெல்லாம் ஜெபிக்கிற ஜபத்துக்கு பதில் தாங்க. இவங்கெல்லாம் ஜெபிக்கிற ஜபத்துக்கு பதில் தாங்க. ஐசியூஆர்ல உட்கார்ந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே,
மருத்துவமனையில் உட்காந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, பதில் கொடுங்கப்பா. ஐசியூ வார்டில் அழுது கொண்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, பதில் கொடுங்கப்பா. உயிரை காப்பாற்றி கொடுங்கப்பா, உயிரை காப்பாற்றி கொடுங்கப்பான்னு ஜெபம் பண்றாங்களே, பதில் கொடுங்கப்பா. ஆம்புலன்ஸ்ல போய் கொண்டு அழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களே, பதில் கொடுங்கப்பா. என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியாத நடுங்கி கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களே, ஐயா ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. நீங்கள் மட்டும் அற்புதம் செய்யலைன்னா நாங்கள் கைவிடப்படுவோம். நீங்கள் மட்டும் அற்புதம் செய்யலைன்னா நாங்கள் வெட்கப்பட்டு போவோம், அசிங்கப்பட்டு போவோம், அவமானப்பட்டு போவோம். ஆண்டவரே நீங்கள் எங்களை கைவிடாதபடி எங்கள் ஜபத்துக்கெல்லாம் பதில் தாங்கப்பா. அப்பா, தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜபத்துக்கெல்லாம் பதில் தாங்கப்பா. இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு ஜெபிக்கிறாங்களே, இன்னைக்கு ஒரு அதிசயம் செய்யுங்கன்னு ஜெபிக்கிறாங்களே. ஓ லார்ட் ஜீசஸ், இயேசுவே எனக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்யக்கூடாதான்னு ஜெபம் பண்ணுறாங்களே. என் தேவைகள் சந்திக்கப்படணுமே ஜெபம் பண்றாங்களே, என் பண தேவை சந்திக்கப்படணுமே ஜெபம் பண்றாங்களே, என் பிரச்சனை மாறணுமேன்னு ஜெபம் பண்றாங்களே. ஐயா, மாற்றத்தை ஏற்படுத்துகிறவரே, மாற்றத்தை தருகிறவரே, நீர் ஏதாவது ஒன்று செய்யுங்கப்பா. ஓ, என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க பிரதர். உங்க ஜெபத்தை தேவன் கேட்கிறாரு. அவர் அசைவை உண்டாக்குவாரு, கடினமான இருதயத்தை மாத்துவாரு, கல்லான இருதயத்தை சதையாக மாத்துவாரு. அப்பா, அநேகருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா, பிரிந்து போன குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. இணைந்து வாழ பண்ணுங்கப்பா. பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கிற கணவன் மனைவிகள் இணைக்கப்படட்டும் ஆண்டவரே. பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணைக்கப்படட்டும் ராஜா. இன்னைக்கு நிறைய பேரோட குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. பைபிள் இருக்குது வீட்டில், ஆனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லை. ஏசப்பா, இப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற நிம்மதியும் சமாதானத்தையும் கர்த்தர் அனுப்புவீராக. கோபத்தின் ஆவி, சண்டையின் ஆவி, எரிச்சலின் ஆவிகளை கடிந்து சமாதானம் பண்ணுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தில் சமாதானத்தை கர்த்தர் அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தில் கர்த்தர் சமாதானத்தை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. பாரத்தோடு ஜெபிக்கிறேன். விடுதலை தருகிற தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில விடுதலையை தருவீராம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக இடைவிடாமல் நாங்கள் ஜெபிக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்தில் நின்று உங்களுக்காக பரிந்து பேசவும், உங்களுக்காக திறப்பில் நிற்கவும் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அநேகர் ஃபேஸ்புக்கில் கவனித்து வருகிறீர்கள், யூடியூப்பில் கவனித்து வருகிறீர்கள். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து இந்த ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அநேகருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வாராக. நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென்.